கந்தவேள் திருமண மண்டபத்தை அடைந்தான். முனிவர் பெருமக்கள் கும்பங்களில் வைத்திருந்த தீர்த்தங்களை கந்தவேள் மீது தெளித்தனர். முனி பத்தினிகள் நிறைகுடம், கண்ணாடி, விளக்கு, சாமரை, ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திகம், இடபம், முரசு ஆகிய அஷ்டமங்கலம் என்னும் 8 வகை மங்களப் பொருட்களை ஏந்தி வந்து முருகனை வணங்கி வரவேற்றனர். முருகன் அமர்ந்தவுடன் மற்றவர்களும் தத்தமுக்கு உரிய இருக்கைகளில் அமர்ந்தனர். அப்போது உமாதேவியுடன் சிவபெருமானும் அங்கு எழுந்தருளினான். அம்மையையும் அத்தனையும் கண்ட முருகன் விரைந்து எழுந்து சென்று அவர்களை வணங்கி வரவேற்றான். அம்மையும் அப்பனும் அவரவர்களுக்கு உரிய சிறப்பு இருக்கைகளில் அமர்ந்தனர். கந்தவேளை அருகில் அழைத்து மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து ஆசிகள் வழங்கினர். பிரம்மன் முகூர்த்த நேரம் நெருங்குவதை நினைவுபடுத்தினான். ஈசனும் திருமணத்தை இனிதே நிறைவேற்றுங்கள் என்று கூறி அருளினான். திருமாலும் பிரம்மனும் இந்திரனிடம் தெய்வ யானையை அழைத்து வர கூறினர். தெய்வ யானையை தேவ மகளிர் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அம்மையப்பனை வணங்கிய தெய்வ யானை முருகனை சற்றே நோக்கி வெட்கித் தலை குனிந்தாள். உமாதேவி தெய்வ யானையின் தலையை அன்புடன் நீவினாள். இந்நிகழ்வின் தொடர்பு நாளையும் தொடரும்.